யாழ்னி, வெல்கம் டு கிச்சன்காரம் ஃபேமிலிஸ். யாழ்னி, என்ன திங்க் பண்ற? ஏமா, இந்த வாழைக்காய் வச்சு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணித்தா. ஏன் நோ பத்திமா டிஃப்ரெண்டா ஏதாவது முறுமுறுன்னு செஞ்சுதா. இன்றைக்கி நம்ம வாழைக்காவை வச்சு செட்டிநாட்டு ஸ்பெஷல் வாழைக்காய் கோலா உருண்டை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 2 வாழைக்காய் எடுத்துக்கலாம். அதை பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வாழைக்காவை குக்கரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு 4 விசில் விட்டுக்கலாம். குக்கரில் விசில் இறங்குறதுக்குள்ளே கோலா உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 to 12 எடுத்துக்கலாம். அதை ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பீஸ் இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஆனியன் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ அதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக ரெட் சில்லி போட்டுக்கலாம். நான் ஒரு 12 போட்டிருக்கேன். நார்மல் ரெட் சில்லியே போட்டுக்கலாம். என்கிட்ட இது இருந்தது, அதனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சோம்பு போட்டுக்கலாம். இதுக்கு மெயினே சோம்பு தான், அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி 1/2 டேபிள் ஸ்பூன், ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். க்ரீன் சில்லி நான் 3 போட்டிருக்கேன். காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க க்ரீன் சில்லி வத்தல் கம்மியாக போட்டுக்கோங்க. 1/2 கப் கோகோனட் சேர்த்துக்கலாம். கோகோனட்டை ரொம்ப வதக்க வேண்டாம், அதோட ஈரப்பதம் போனால் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஆனால் நான் பொட்டுக்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடியாக்கி வச்சுருக்கேன், அதனால நான் பொட்டுக்கடலை சேர்க்கலை. தனியாக கூட ரோஸ்ட் பண்ணி பொடியாக்கி வச்சுக்கலாம். இல்லைனா இந்த டைம் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் விசில் இறங்கிருச்சு. வாழைக்காவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், ஆறட்டும். இப்போ அதோட தோலை எடுத்துடலாம். நல்லா அவிஞ்சிட்டுனா தோல் ஈஸியாக வந்துடும். நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவை மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அதே மிக்சியில் வாழைக்காவையும் போட்டு 2 அடி அடிச்சுக்கலாம். வாழைக்காய் நல்லா மேஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் மிக்சியில் 2 அடி அடிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கும் போது கரெக்டாக வரும். இப்போ வாழைக்காய் கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம். எல்லாத்தையும் ஈவனாக ஒரே சைஸாக உருட்டிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அந்த டைமில் நம்ம உருட்டி வச்ச கோலா உருண்டையை போட்டுக்கலாம்.
இடையில அப்பப்போ திருப்பி திருப்பி விடுங்க, அப்போ தான் ஈக்குவலாக அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கும் எல்லா சைடும். மீடியம் ஹீட்லேயே பொரிச்சிக்கலாம், அப்போ தான் எல்லா இடமும் ஈக்குவலாக வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான டேஸ்டியான கோலா உருண்டை. அந்த மசாலாலாம் போட்டு வதக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏம்மா நல்லா கிறிஸ்பியாக இருக்குமா, கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குமா. ட்ரை திஸ் கிச்சன் கரண்ட் ஸ்டைல். Subscribe for more videos.